அதே போல் லாஸ்ட் ஒரு பாயிண்ட் மெயின்ஸில் நான் சொன்ன மாதிரி ஏன் 60% மார்க் தான் எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 கேள்விகள் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 10 கேள்விகளில் வந்து நமக்கு ஒரு 3 கேள்விகள் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு 5 கேள்விகள் வந்து ஓகே மேனேஜ் பண்ணி எழுதலாம், 2 கேள்வி என்னன்னே தெரியாது. இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். நம்மளோட மைண்ட் செட் எப்படி போவோம்? முதல்ல இந்த தெரிஞ்ச 3 கொஸ்டினை ரொம்ப சிறப்பாக எழுதிரும். அதுக்கு வந்து ரொம்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அண்டர்லைன்லாம் பண்ணுவோம், நல்லா எழுதுவோம். அதுக்கு அடுத்தது வந்து வர 5 கேள்விகள், அந்த 5 கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி தெரிஞ்சது எல்லாத்தையும் முதல்ல எழுதிடுவோம். இந்த லாஸ்ட் 2 கேள்விகள் வந்து பார்ப்போம் அப்படின்னு விட்டுருவோம். இதுதான் நம்மளோட மெயின்ஸோட டிராபேக். இப்போ அந்த 10 மார்க் கேள்வின்னு வச்சுப்போம். அந்த 2 கேள்விக்கு 10க்கு 10 எடுக்கிறீங்க, 20. மீதி 5 கேள்விக்கு ஒரு 5 மார்க்கில் 6 மார்க் நீங்கள் ஆவரேஜாக எழுதுறதுக்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 6 5 30, 30 20 50 மார்க். மீதி 2 கேள்வியை விட்டுறீங்க. அப்போ நீங்கள் 100க்கு எவ்வளோ எடுக்கிறீங்க? 50. எல்லா கேள்விக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் சொன்ன மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணி என்ன கேட்டாலும் உங்களால் எல்லாத்துக்குமே எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜாக 10 கேள்வி எழுதுறீங்க, 10 கேள்விக்குமே 5 மார்க் கிடைக்கிற அளவுக்கு தான் எழுதுறீங்கன்னே வச்சுப்போம். பை சான்ஸ் ஒவ்வொரு கேள்வியில் 1/2 மார்க் 1 மார்க் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா அவர் நல்லா எனக்கு 2 கேள்வி நல்லா தெரியும், 5 கேள்வி ஆவரேஜாக தெரியும் அப்படின்றவர் 50 மார்க் எடுக்கிறாரு. உங்களுக்கு எவ்வளோ வரும்? 55லேருந்து 60 வரும். இதுதான் டிஃபரன்ஸ். இந்த 300 மார்க் கன்வெர்ட் பண்ணும்போது 15 மார்க்லேருந்து 20 மார்க் மற்றவங்களை விட உங்களுக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கும். இது 3 பேப்பரில் கம்பேர் பண்ணும்போது 70 மார்க் கிடைக்கும். இந்த 70 மார்க் தான் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிறவங்களுக்கும் செலக்ட் ஆகாதவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஏன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஸ்கூல் எக்ஸாமில் எல்லாருமே 40 மார்க் எடுத்துருவாங்க. அந்த 60 இந்த மெயின்ஸ் எக்ஸாம் எல்லாருமே 40 மார்க் ஈஸியாக எடுத்துருவாங்க. அந்த 60 65 மார்க் யார் அட்டைன் பண்ண போகிறாங்கன்றது தான் நீங்கள் மெயின்ஸை கிளியர் பண்ணி இன்டர்வியூ போகிறீங்களா இல்லையாங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இவ்வளோ தூரம் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, இவ்வளோ தூரம் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, இவ்வளோ தூரம் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கன்னு சொன்னாலே இதை தாண்டிலாம் ஒரு கேள்வியெல்லாம் பெருசாலாம் வரவே வராது. சார் இன்டர்வியூவை பற்றி சார் நிறையா சொல்லியிருப்பாங்க, பழனிசாமி சார் நிறைய சொல்லியிருப்பாங்க. பட் நான் இன்டர்வியூ எடுத்ததும் கிடையாது, எனக்கு இன்டர்வியூவில் பெரிய அனுபவம் கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் அன்றாட நியூஸ் பேப்பரை ரெகுலராக படிக்கிறீங்க, அந்த ஒவ்வொரு நியூஸ்க்கான பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னால் இன்டர்வியூ வந்து ரொம்ப வந்து நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது 2 கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறையா உங்களுக்கு மார்க் இன்டர்வியூ வீடியோ இதெல்லாம் இருக்குது. அல்லது ஒரு பெரிய இது. ஸோ மேக்ஸிமம் நான் சொல்ல வந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நீங்கள் ப்ராக்டிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் எழுதி பழகுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நம்ம எல்லாருமே விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர் பெரிய பேட்ஸ்மேனாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அவன் ஃபீல்டு வரதுக்கு முன்னாடி எத்தனை கவுண்டி மேட்ச் ஆடினாங்க, எத்தனை ஃபஸ்ட் கிளாஸ் மேட்ச் ஆடினாங்க, எத்தனை ப்ராக்டிஸ் செஷன் போனாங்க, எத்தனை நெட் செக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, எத்தனை நெட் பவுலர் போட்டாங்க, அவர் எவ்வளோ மணி நேரம் பெர் டே நெட்ஸில் பயன்படுத்தாருன்றது யாரும் பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி தான் நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனீங்களா இல்லையான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. நான் சொன்ன மாதிரி அத்தனை விஷயங்களும் பண்ணணும். ப்ராக்டிஸ் தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட்டை எழுதுறதோடு அப்படியே விட்டுறக்கூடாது. ஸ்கூல் எக்ஸாமில் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் பேப்பரை திருத்தி மார்க் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் ஒரு அகாடமிக்கு போனீங்கன்னா அவங்க டெஸ்ட் வச்சு திருத்தி மார்க்கை கொடுப்பாங்க. அகாடமிக்கு போக முடியலனா கூட அதனால் எனக்கு வந்து என்னால் அகாடமி போக முடியல சார், அதனால் என்னால் முடியுமா முடியாதான்றது கிடையாது. அந்த வேலையை நீங்களே செய்ய வேண்டியது தான். பழைய கொஸ்டின் பேப்பர் எடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆன்சர் கீ எடுங்க, செல்ஃப் எவால்வேட் பண்ணி பார்க்கணும், சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். படிக்கிறத வந்து நம்ம கரெக்டாக தான் நம்ம படிச்சிருக்கோமான்றது எப்படி தெரியும்? டெஸ்ட் எழுதி பழகினா தான் தெரியும். 3 விஷயம் படிக்கும்பொழுது. ஒன்று நம்ம படிக்கிறதுல இருக்கு, 2வது கிளாஸ் அட்டன் பண்ணுறதோ இல்லை யூடியூப்ல வீடியோ பார்க்குறதோ இது மூலயமா தெரிஞ்சுக்கிறது ஒன்று, 3வது விஷயம் டெஸ்ட். இது 3மே பேரலாக முழுமையாக நடந்தால் மட்டும்தான் இதாகும். நான் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் மட்டும் கிளியர் ஆகாது, கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருந்தாலும் மட்டும் கிளியர் ஆகாது, டெஸ்ட் மட்டுமே எழுதிட்டு இருந்தாலும் கிளியர் ஆகாது. இது 3மே ஈக்குவலாக போகணும். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க, அதோட முடிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கைத்தட்டுறது இருக்கட்டும்பா, நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நான் சந்தோஷமாக போவேன். ஏன்னா
ஏதாவது நம்ம சொன்ன விஷயங்கள் 4 விஷயங்கள் காது ஏறி இருக்கு, ஏதோ பரவாயில்ல டவுட் கேட்கறான்னு நினைச்சு சந்தோஷமா போவேன். நீங்க எனக்கு கை தட்டுறது கூட எனக்கு மேட்டர் இல்லை, தட் இஸ் நாட் செகண்டரி. கொஸ்டின்ஸ் நீங்க நிறைய கேட்டீங்கன்னா திருப்தியா போவேன். சில பேருக்கு ஒரு முறை போட்டு பார்த்தோம்னா அந்த சம்ம கால்குலேஷனை இது பண்ணோம்னா அவங்களுக்கு தரவா தெரியும். ஒரு சில பேருக்கு வந்து ஒரு முறை பார்க்கணும், யாராவது ஒரு முறை சொல்லி தரணும், ஒரு முறை இது பண்ணணும். அந்த புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடுவான். ஒரு எக்ஸசைஸ் சம்ம அந்த பின்னாடி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த எக்ஸசைஸ் சம்ம கொடுத்தா வந்து ஆள் இதாகிடுவோம். அதான் சொல்கிறேன், பர் டே நீங்கள் ½ ஹவர் ஆப்டிடியூடு கொடுத்தே ஆகணும். 25 கேள்வி இருக்கு, நான் அதையும் சொல்லிடுறேன். 200 கேள்வி, 200 1 மார்க் சூஸ் இருக்கக்கூடிய இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் 25 out of 25 எடுக்க முடியும்னா அது ஒரே ஒரு ஹெட்டிங் தான், ஆப்டிடியூடு தான். அப்போ உனக்கு எது அட்வான்டேஜாக இருக்குன்னு பாரு. நான் ஒரு முறை பார்த்தாலே என்னால் சால்வ் பண்ண முடியும் சார் அப்படின்னா வெல் அண்ட் குட், சந்தோஷம். இல்லை சார் ஒரு முறை நான் சால்வ் பண்ணி பார்த்தா தான் எனக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும்னா சால்வ் பண்ணி தான் பார்த்தாகும். எனக்கு ஒரு ஆள் ஒரு முறை சொல்லி தரணும் சார், அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்புறம் தான் என்னால் பண்ண முடியும்னா அந்த இதை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஆப்டிடியூடுக்கான நேரங்கள் அதிகமாக செலவு பண்ணணும். நான் சொன்ன 3 மெத்தடையும் கண்டிப்பாக உனக்கு எது அந்த ஆப்டிடியூடில் சக்ஸஸாக இருக்கோ அதை இது பண்ணி தான் ஆகும். அதுலேயுமே ஆப்டிடியூட்லையுமே ரொம்ப பெரிய டாபிக்லாம் கிடையாது. HCF LCMலேருந்து ஒரு சம்மு கண்டிப்பாக வந்துடும், ப்ராபபிலிட்டிலேருந்து ஒரு சம்மு கண்டிப்பாக வந்துடும், பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்லேருந்து ஒரு இது வந்துடும், ஏஜஸ்லேருந்து ஒரு சம்மு வரும், ஏரியா வால்யூம் ஸ்கொயர்லேருந்து ஒரு இது கேள்வி வந்துடும், டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், இது மாதிரி ஒரு 10-12 டாபிக் தான் இருக்கு. அதுல வந்து இந்த RS அகர்வால் புக்ல எக்ஸாம்பிள் 40 சம் இருக்கும், எக்ஸசைஸ்ல ஒரு 200 சம் இருக்கும். அப்போ ஒரு 1000 கேள்வில இருந்து கண்டிப்பா 25 கேள்வி வந்துடும் ஆகி போச்சு. அது என்ன எப்பாடுபட்டா சால்வ் பண்ணிட வேண்டியதானே. ஒரு நாளைக்கு ½ hour இல்ல 45 minutes டைம் ஒதுக்குனீங்கன்னா 25 கேள்வி உறுதி. புரியுதுங்களா? அதே போல இந்த லாங்குவேஜ் இப்போ புதுசா ஆட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் வந்து இப்போ புதுசா மேண்டேட்டரியா ஆட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சிருப்பீங்க, தமிழ் இப்போ போய் எப்படி சார் அப்படின்னு நினைப்பீங்க. ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. கடந்த 10 வருஷமா இருக்கிற அந்த ஜென்ரல் தமிழ்னு சொல்லி ஒரு பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் கேட்டே இருப்பாங்க. கடந்த 10 வருஷம் எடுத்தீங்கன்னா ஒரு 20,000 கொஸ்டின் வந்துடும். அதை படிச்சீங்கனால அதில் ஏதாவது ஒன்று தான் வரும் திரும்பி. அது எப்படி சார் உறுதியாக சொல்றீங்க? நீங்கள் எடுத்து வேணா பாருங்க, எடுத்து பாருங்க, ரிப்பீட்டடாக அதே கொஸ்டின் தான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். வேற ஏதாவது கொஸ்டின் கேளுங்க, பரவாயில்ல. தேங்க்யூப்பா, வெரி குட் கொஸ்டின். தேங்க்யூ. இது போதுன்றதை எடுத்துக்கலாமா இல்லை எப்படி? உங்க கரவழிகள் நல்லா கொடுக்க வேணாமா? பின் டிராப் சைலன்ஸ்ல ரொம்ப தெளிவா கவனிச்சீங்க. கேள்வி சொல்லுங்க சார். இது தியரி பேஸ்டு ஒன் வேர்ட் அனலைஸ் பண்றது, தியரி பேஸ்ட்ல ஒன் வேர்ட் கேக்குறாங்கல்ல, அதை எப்படி அனலைஸ் பண்றாங்க? அதான் சொன்ன பாருங்க, கேள்வி கேட்கிற விதத்துல வந்து ஒரு 5 டைப் ஆஃப் கேள்விகள் தான் இருக்கு. அதுல நீ சொல்றது மேட்ச் த ஃபாலோயிங்க விட்டுருவோம், அது நீ சொல்ற கேட்டகரியில வராது. நீ சொல்ற கேட்டகரி ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் இல்லையா, இப்போ அந்த பெரியார் விருது கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப பெரியார் விருது கொடுக்குறாங்கன்னா பெரியார் விருதை பத்தி உனக்கு என்னன்னு தெரிஞ்சா மட்டும் தான் அந்த கேள்வி அட்டன் பண்ண முடியும். அதுல இப்போ பெரியார் விருது எந்த வருடத்திலிருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா ரொம்ப சிரமமான கேள்வி. உண்மையாலுமே அந்த இயரை ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனா ஸ்டேட்மெண்ட்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, பெரியார் விருது இந்த ஆண்டுல இருந்து கொடுக்கப்பட்டது, இது முதல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், பெரியார் விருது எதற்காக கொடுக்கப்படுறாங்க அப்படின்றது ஒரு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். புரியுதுங்களா? மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் யாருக்கு கொடுத்தாங்க. இதுல 1 2 3, இதுல ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி, ஆப்ஷன் 2 2 3 சரி, 3மே தவறு, ஆல் ஆஃப் த எபோவ் இஸ் கரெக்ட் அப்படின்னும் பொழுது எனக்கு உண்மையாலுமே வந்து பெரியார் விருது எந்த வருஷம் கொடுத்தான்னு எனக்கு தெரியாது, இந்த வருஷம் யாரும் வேணான்னு தெரியாது. ஆனா பெரியார் விருது எதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னு ஒரு ஐடியா இருக்கு. சமூக நீதி இந்த மாதிரி சிந்தனைக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த ஆப்ஷன் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்டேட்ல சமூக நீதிக்காக பாடுபடுற ஒரு நபருக்கு அதை கொடுத்துருப்பாங்க. சமூக நீதி கொள்கைகள், சிந்தனைகள், இதை யார் இப்பயும் ஆஸ் ஆன் டேட் செயல்படுத்தினாலும் அதுல தலை சிறந்த நபருக்கு கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த ஆப்ஷன் 2 செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வித்தியாசமா ஒரு உதாரணத்துக்கு சனாதன கொள்கையை பின்பற்றுவதற்கு இந்த விருது கொடுத்தாங்கன்னா அது சரியா தவறா? அப்ப அதை பத்தின ஆன்சர் ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. ஆல் ஆஃப் த எபோ, ஆல் ஆர் கரெக்ட்னு 3 கூட்டுகளும் சரின்னு சொன்னா அந்த ஆப்ஷன் டி கிடையாது. புரியுதா? அதே போல எல்லாமே தவறுன்றது
கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி 2 1 3 ஸ்டேட்மெண்ட் 2 1 3 ஆர் கரெக்ட்னா அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் நீங்க சால்வ் பண்ணணும். அதுல அந்த மூணுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அந்த ஒன்று எனக்கு உறுதியாக தெரியும் சார்னா அப்படியே ஆன்சர் ஆப்ஷனுக்கு வந்துடணும். நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்ன பண்ணணும்னா 3 ஸ்டேட்மெண்ட்டையும் படிச்சுட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு முறை 3 ஸ்டேட்மெண்ட்டையும் படிச்சிருவோம். அந்த படிச்சுட்டு ஆன்சர் ஆப்ஷனுக்கு ஓடியே இருந்தோம். இதில் இந்த 3ல் இந்த 2வது மட்டும் எனக்கு கரெக்ட் சரின்னு தெரியுது சார். அப்படியே ஆன்சர் ஆப்ஷனை பார்த்தோன்னா 2 ஆன்சர் ஆப்ஷன் போயிடும். கண்டிப்பாக 2 ஆன்சர் ஆப்ஷன் போயிடும். அப்போ மீதி இருக்க 2 ஆன்சர் ஆப்ஷனை பாருங்க. அதுக்கப்புறம் கொஸ்டினை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்பு. அந்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து எதுவுமே தெரியலனா கூட நீ அந்த 2 ஆன்சர் ஆப்ஷன் எடுத்துப்போம். 1 மட்டும் சரி, 2 3 மற்றும் சரி, இது 2 மட்டும் எனக்கு கடைசியாக வந்து நிற்குது சார் அப்படின்னு பார்த்தா உனக்கு சான்சஸ் ஆஃப் கெட்டிங் கரெக்ட் வந்து 50-50 ஆயிரும். புரியுதா? இப்போ இதே வந்து நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டேன், இது எந்த ஆண்டு இந்த விருது கொடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். தெரிஞ்சாதான் ஆச்சு. 2010 2012 14 16 4 வருஷம் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. தெரிஞ்சாதான் ஆச்சு. இப்போ கரெக்ட் ஆகிறதுக்கு ஸ்டேட்மெண்ட்ல வந்து 50-50 இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சாதான் கரெக்ட் ஆகும், இல்லைன்னா கண்டிப்பா தப்பா தான் போகும். அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. கேர்ஃபுல்லா ஆன்சர் ஆப்ஷனை பார்த்து சால்வ் பண்ணலாம். எனக்கு கொடுத்த நம்ம கல்லூரி நிர்வாகம், முதல்வர், இந்த இதை ஆர்கனைஸ் பண்ணி என்னைய கூப்பிடணும்னு நினைச்ச ஆல்பர்ட் சார், ப்ளஸ் என்னுடைய ஆசான் பழனிசாமி சார், எல்லாருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.